இறை இரக்கத்தின் ஆண்டவர். போலந்து நாட்டின் கிராக்கோவ் நகரில் இறை இரக்கத்தின் திருத்தலம் அமைந்துள்ளது. ஆண்டவர் இயேசு புனித ஃபௌஸ்தீனாவுக்கு பலமுறை காட்சியளித்து மாபெரும் இறை இரக்கத்தையும் அதை பெற்றுக்கொள்ளும் வழிகளையும் கற்பித்தார். இறை இரக்கத்தின் தூதரான புனித ஃபௌஸ்தீனாவின் வாழ்க்கையையும் இறை இரக்கத்தின் திருத்தலத்தையும் காண வாருங்கள், ஆலயம் செல்வோம், இணைந்து ஜெபிப்போம். 10 குழந்தைகள் உள்ள எளிய விவசாய குடும்பத்தின் 3வது குழந்தையாக பிறந்தார் புனித மரிய ஃபௌஸ்தீனா கோவல்ஸ்கா. பிறந்த 3ஆம் நாளே திருமுழுக்கு பெற்றபோது பெற்றோரிட்ட பெயர் ஹெலெனா. அதிகம் ஜெபிக்கும் பெற்றோரின் வழியாக சிறு வயதிலிருந்தே இறை பக்தியுடன் வளர்ந்த ஃபௌஸ்தீனா 9 வயதில் முதல் நற்கருணை பெற்றார். 12 வயதில் பள்ளியில் சேர்ந்து 3 ஆண்டுகளுக்கும் குறைவாகவே கல்வி கற்றவர் குடும்பத்தின் வறுமையான சூழல் காரணமாக பணிப்பெண்ணாக வீடுகளில் வேலை செய்ய தொடங்கினார். 7 வயதில் முதலாக தனது உள்ளத்தில் இறை அழைத்தலை உணர்ந்தார். எனவே 18 வயதில் அருள் சகோதரியாக வேண்டும் என்ற விருப்பத்தை பெற்றோரிடம் தெரிவித்த போது துறவற இல்லத்தில் சேர்ப்பதற்கான வசதி இல்லாததால் பெற்றோர் மறுத்தனர். எனவே தன்னுள் ஒலித்த இறை அழைத்தலுக்கு செவி கொடுக்க இயலாமல் மீண்டும் வேலை செய்ய தொடங்கினார். ஒரு நாள் மாலை தன் சகோதரியுடன் நடனமாடச் சென்றபோது துன்புறும் இயேசுவை அருகில் கண்டார். இயேசு அவரிடம், எதுவரை நான் உன்னை பொறுத்துக் கொள்வது? எவ்வளவு நாள் என்னை காக்க வைப்பாய் என்றார். உடனே மனம் வருந்தி அருகில் இருந்த பேராலயத்திற்கு சென்று நற்கருணை ஆண்டவர் முன் முகம் குப்புற விழுந்து தான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறும்படி வேண்டினார். அப்போது, உடனே வர்சாவிற்குச் செல், அங்கு நீ துறவற மடத்தில் சேர்வாய் என்ற சொற்களை கேட்டார். உடனே தன் சகோதரியிடம் மட்டும் சொல்லிவிட்டு அணிந்திருந்த ஆடையைத் தவிர வேறு எதுவுமின்றி அன்னை மரியாளின் துணையை வேண்டியபடியே வார்சாவிற்கு சென்றார். அங்கிருந்த குருவின் உதவியால் பெண்மணி ஒருவரின் வீட்டில் வேலை செய்தவாறே பல துறவற மடங்களில் விண்ணப்பித்தார். 1 வருடத்திற்கு பிறகே 20 வயதில் வார்சாவில் உள்ள இரக்கத்தின் அன்னை சகோதரிகள் இல்லத்தில் அனுமதிக்கப்பட்டார். இறைவனுக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியுடன் அங்கே சேர்ந்தார். ஆனால் 3 வாரங்களுக்கு பின் அவ்வில்லத்தில் ஜெபம் செய்வதற்கு மிக குறைவான நேரமே இருந்ததை பார்த்தவர் அதிகம் ஜெபிக்கக்கூடிய வேறு துறவற இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தார். அன்றிரவு ஜெபித்துக் கொண்டிருந்த போது அறையின் திரைச்சீலையில் துன்புறும் இயேசுவின் முகத்தை கண்டார். இயேசுவின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் துளிகள் படுக்கை விரிப்பின் மேல் விழுந்தன. அவர் ஒன்றும் புரியாமல், இயேசுவே, உமக்கு இந்த துன்பத்தை தந்தது யார் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நீதான். நீ இங்கிருந்து சென்றால் நீதான் எனக்கு துன்பம் தருவாய். வேறு எங்குமின்றி நீ இங்கிருக்கவே நான் உன்னை அழைத்தேன். இங்கு உனக்காக பல வரங்களை தயார் செய்துள்ளேன் என்றார். உடனே ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டவர் அதே இல்லத்தில் மகிழ்வுடன் தன் துறவற வாழ்வை தொடங்கினார். கிராக்கோவில் நவக்கன்னியர் பயிற்சி பெற்றவர் துறவற வாழ்விற்காக மரிய ஃபௌஸ்தீனா என்ற பெயரை ஏற்றார். போலந்து நாட்டின் பல ஊர்களில் இருந்த துறவற இல்லங்களில், குறிப்பாக கிராக்கோவ், ப்ளோக், வில்னியூஸ் மடங்களில் சமையல், தோட்ட வேலை, வாயில் காப்போர் போன்ற பணிகளை செய்தார். சிறு வயதிலிருந்தே புனிதையாக வாழ வேண்டும் என்று விரும்பிய ஃபௌஸ்தீனா இயேசுவை இதுவரை யாரும் அன்பு செய்யாத அளவிற்கு அன்பு செய்ய விரும்பினார். எப்போதும் ஆண்டவரிடம் இணைந்திருக்க விரும்பி அவரின் பணிகள், இன்பம், துன்பம் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆன்மாக்களை மீட்க ஜெபம் செய்தார். உடலை வருத்தி உறுத்தல் முயற்சிகளும் செய்தார். ஆண்டவர் இயேசுவை பலமுறை காட்சிகளிலும் கண்டார். ஒரு நாள் மாலை தன் அறையில் வெண்ணிற ஆடை அணிந்திருந்த இயேசுவை கண்டார். அவர் ஒரு கரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்தவாறும் மறுகரத்தால் ஆடையின் மார்பு பகுதியை தொட்டவாறும் நின்றிருந்தார். ஆடை திறப்பிலிருந்து சிவப்பு நிறத்திலும் வெளிர் நிறத்திலுமாக 2 பெரிய ஒளிக்கதிர்கள் வெளிவந்தன. இயேசு கூறினார், நீ காண்பதைப் போல் ஒரு படம் வரைந்து அதில் இயேசுவே உம்மை நம்புகின்றேன் என்று பொறித்திடு. இப்படத்தை முதலில் உங்கள் சிற்றாலயத்திலும் பின்னர் உலகெங்கிலும் வைத்து வணங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்படத்தை வணங்கும் எந்த ஆன்மாவும் அழிவுறாது என்று வாக்களிக்கிறேன். இறை இரக்கத்தின் திருவிழா கொண்டாடப்பட வேண்டும் என்று இயேசு கூறினார். உயிர்ப்பு பெருவிழாவை அடுத்து வரும் ஞாயிறு அன்று நீ தூரிகையால் வரையப் போகும் படம் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த ஞாயிறு இறை இரக்கத்தின் திருவிழா. அந்நாளில் என் இரக்கத்தின் ஊற்றை நாடி வரும் ஆன்மாக்கள் மீது
ஏராளமான அருள் கொடைகளை பொழிவேன். அன்று ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று நற்கருணை உட்கொள்பவர்கள் அவர்களது பாவங்களிலிருந்தும் அவற்றுக்குரிய தண்டனை அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுவர். எந்த ஓர் ஆன்மாவும் அதன் பாவங்கள் எவ்வளவு பெரியனவாயினும் என்னிடம் வர அஞ்ச வேண்டாம். ஆண்டவரின் காட்சிகளையும் அவர் படம் வரைய கேட்டதையும் பற்றி தலைமை அருள் சகோதரியிடம் கூறிய போது அவர் நம்பாமல் குருவிடம் ஆலோசனை கேட்குமாறு கூறினார். அருள் தந்தையோ அவரிடமே சொல்லுங்கள் என்று திருப்பி அனுப்பினார். தான் கற்பனை செய்கிறோமோ என்ற சந்தேகமும் குழப்பமும் ஃபவுஸ்டினாவை வதைத்தன. மூத்த அருள் சகோதரி ஒருவர் ஃபவுஸ்டினாவிடம், தகுதியற்ற குறைகளுள்ள உனக்கு இயேசு காட்சியளிப்பார் என்று நினைத்து கூட பார்க்காதே, புனிதர்களுக்கே இயேசு காட்சியளிப்பார் என்று கடுமையாக பேசினார். ஃபவுஸ்டினா வருத்தத்துடனும் தாழ்ச்சியுடனும் இயேசுவிடம் தான் தகுதியற்றவள் என்று கூறிய போது இயேசு கூறினார், என் மகளே, தகுதியற்றவளாகிய உன் வழியாகத்தான் என் இரக்கத்தின் வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஃபவுஸ்டினாவுக்கு கொடுத்த பணிகளில் உதவி செய்ய ஆண்டவர் 2 குருக்களை அனுப்பினார். கிராக்கோவில் இயேசு சபையை சார்ந்த அருள் தந்தை ஜோசப் ஆந்திராஸ் ஃபவுஸ்டினா கண்ட காட்சிகளை உறுதிப்படுத்தி அவரின் குழப்பங்களை தீர்த்தார். அவர் சரியான பாதையில் செல்வதாக கூறி எப்போதும் எளிமையோடும் கீழ்ப்படிதலோடும் நடந்து கொள்ளும்படி அறிவுறுத்தினார். பின்னர் ஃபவுஸ்டினா வில்னியூஸ் ஊர் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட போது இயேசு அருள் தந்தை மிக்கேல் சொபோகோவை காட்டி, இதோ என் உண்மையான ஊழியர், என் திருவுளம் இவ்வுலகில் நிறைவேற இவர்தான் உனக்கு உதவி செய்வார் என்று கூறினார். இறையியல் பேராசிரியராகவும் இருந்த அருள் தந்தை ஒப்புரவு அருள் சாதனத்தின் போது அதிக நேரம் பேச இயலாததால் ஃபவுஸ்டினாவின் ஆன்மீக வாழ்வையும் காட்சிகளையும் பற்றி எழுதும்படி கூறினார். அதை படித்த அருள் தந்தை தூய ஆவியின் கொடைகள் ஃபவுஸ்டினாவிடம் செயல்படுவதை உணர்ந்தார். ஆனால் அவர் கண்ட காட்சிகளால் சந்தேகமடைந்து ஒரு மனநல மருத்துவரிடம் அவரை பரிசோதிக்க அனுப்பினார். ஃபவுஸ்டினா நல்ல உடல் மனநிலையோடு இருக்கிறார் என்று மருத்துவர் உறுதி செய்தார். அருள் தந்தை சில முதிய குருக்களிடம் ஆலோசனை கேட்டு யோசித்து நிறைய ஜெபித்த பின் ஃபவுஸ்டினாவுக்கு உதவி செய்ய முடிவெடுத்தார். அவரின் வீட்டின் மேல் மாடியில் வசித்த பேராசிரியரான ஓவியரை வைத்து படம் வரைய ஏற்பாடு செய்தார். ஃபவுஸ்டினாவும் தலைமை அருள் சகோதரியுடன் சென்று படம் வரைவதற்கான குறிப்புகளை கொடுத்தார். 2 கதிர்களுக்கு ஃபவுஸ்டினா இயேசுவிடம் விளக்கம் கேட்டபோது இயேசு கூறினார், அவை இரத்தத்தையும் தண்ணீரையும் குறிக்கின்றன. வெளிர் நிற கதிர் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் நீரையும், சிவப்பு நிற கதிர் ஆன்மாவிற்கு வாழ்வளிக்கும் இரத்தத்தையும் குறிப்பிடுகின்றன. சிலுவை மரணத்தில் என் இதயம் ஈட்டியால் குத்தப்பட்ட போது 2 கதிர்களும் இரக்கத்தின் ஊற்றாக வெளிவந்தன. இக்கதிர்கள் என் தந்தையின் கோபத்திலிருந்து ஆன்மாக்களை பாதுகாக்கின்றன. இதன் அடைக்கலத்தில் வாழ்பவன் பேறு பெற்றவன், ஏனெனில் இறைவனின் நீதிக்கரம் அவனை தீண்டாது. 5 மாதங்களுக்கு பின் ஃபவுஸ்டினா கூறியபடி இறையிறக்க ஆண்டவரின் படத்தை வரைந்து முடித்தார் ஓவியர். ஆனால் ஃபவுஸ்டினா தான் கண்ட அழகான இயேசுவைப் போல் படத்தில் இல்லையே என்ற வருத்தத்துடன் ஆலயத்திற்கு சென்று அழுதார். அப்போது இயேசு, இப்படத்தின் சிறப்பு அதன் அழகிய வண்ணத்திலோ ஓவியரின் கலை திறனிலோ அல்ல, ஆனால் என் அருளிலேயே உள்ளது என்றார். இறையிறக்க ஆண்டவரின் படம் முதல் முறையாக வில்னியூஸ் ஆலய வாயிலில் 3 நாட்கள் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. ஃபவுஸ்டினா ஒரு காட்சியின் போது பாவங்களின் காரணமாக வானதூதர் உலகை அழிப்பதை பார்த்தார். அதை நிறுத்த வேண்டுமென்று ஃபவுஸ்டினா வேண்டிய போது அவர் தன் உள்ளத்தில் கேட்ட வார்த்தைகளை கூறி மன்றாடினார். என்றென்றும் வாழும் தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் இறை தன்மையையும் எங்கள் பாவங்களுக்கும் அனைத்துலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். ஃபவுஸ்டினா பக்தியுடன் ஜெபித்தபோது வானதூதர் உலகை அழிப்பதை நிறுத்தினார். மறுநாள் ஃபவுஸ்டினா ஆலயத்திற்கு சென்றபோது ஆண்டவர் இயேசு அதே ஜெபத்தை சாதாரண ஜெபமாலையில் எப்படி சொல்ல வேண்டும் என்று ஃபவுஸ்டினாவுக்கு கற்பித்தார். ஓரிரவு கடும் புயல் வீசிய போது இயேசு கூறியபடி இறை இரக்கத்தின் ஜெபமாலையை ஃபவுஸ்டினா ஜெபிக்க ஜெபமாலையை முடிக்கும் முன்பே புயல் நின்றது. அப்போது இயேசு,
நீ கேட்பது என் விருப்பத்தின்படி இருந்தால் இந்த ஜெபமாலை வழியாக நீ அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றார். இறக்கும் வேளையில் ஒருவர் இறை இறக்க ஜெபமாலையை ஜெபித்தாலோ அல்லது அவருக்காக அவர் அருகில் இருப்பவர் ஜெபித்தாலோ அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும், அவரின் ஆன்மாவை நான் பாதுகாப்பேன் என்று இயேசு வாக்களித்தார். இறை இறக்கத்தின் திருவிழாவிற்கு தயாரிக்கும் விதமாக பெரிய வெள்ளி தொடங்கி நவநாள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஃபவுஸ்தினாவிடம் கேட்டுக்கொண்டார். 9 நாளும் எந்தவிதமான ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் இயேசு தெரிவித்தார். ஆண்டவர் இயேசு உயிர்விட்ட பிற்பகல் 3 மணி மிகவும் முக்கியமான இறை இரக்கத்தின் நேரம் என்று கூறினார். 3 மணிக்கு பாவிகளுக்காக என் இரக்கத்தை வேண்டி மன்றாடு. சிறிது நேரமாவது என் பாடுகளை நினை. குறிப்பாக அந்த வேதனையான நேரத்தில் நான் தனித்து கைவிடப்பட்டதை தியானி. அது அனைத்துலகிற்கும் பேரிரக்கத்தின் நேரம். அந்நேரத்தில் இறை இரக்கம் நீதியின் மேல் வெற்றி கொள்ளும். 3 மணிக்கு முடிந்தால் சிலுவை பாதை செய்ய வேண்டுமென்றும், இல்லாவிட்டால் ஆலயத்திற்கு சென்று நற்கருணையில் இருக்கும் இரக்கம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயத்தை வணங்க வேண்டுமென்றும், அதுவும் முடியாவிட்டால் இருக்கும் இடத்தில் இருந்தபடியே சிறிது நேரமாவது ஜெபம் செய்ய வேண்டுமென்றும் கூறினார். ஒப்புரவு அருள் சாதனத்தில் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தை தேட வேண்டுமென்று இயேசு கூறினார். ஓர் அற்புதம் நடக்க வேண்டுமென்றால் நீண்ட தூர திருப்பயணமோ பக்தி முயற்சிகளோ செய்ய தேவையில்லை. நம்பிக்கையுடன் என்னிடத்தில் அமர்ந்திருப்பவரின் காலடியில் வீழ்ந்து தன் குறைகளை கூறினால் போதும். அப்போது இறையிறக்கத்தின் அற்புதம் முழுமையாக வெளிப்படும். இறந்த நிலையிலிருக்கும் ஆன்மாவுக்கும் மீண்டும் புத்துயிர் வழங்கப்படும். நீ ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற வரும்போது நான் தான் அங்கு உனக்காக காத்திருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள். நான் குருவின் பின்னால் மறைந்திருக்கிறேன், ஆனால் நான் தான் உன் ஆன்மாவில் செயலாற்றுகிறேன். இங்குதான் குறையுள்ள ஆன்மா இரக்கமுள்ள கடவுளை சந்திக்கிறது. புனித ஃபவுஸ்தினா ஒவ்வொரு நாளும் இயேசு கற்றுக் கொடுத்த பின்வரும் ஜெபத்தை கூறி பாவிகளுக்காகவும் குறிப்பாக இறை இரக்கத்தின் மேல் நம்பிக்கை இழந்தவர்களுக்காகவும் தன்னை ஒப்புக் கொடுத்தார். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவர் ஃபவுஸ்தினாவிடம் கூறினார், என் அரியணை முன் நீ என்றென்றும் என் இரக்கத்தின் வாழும் சாட்சியாக இருப்பாய். என் இறுதி வருகைக்கு நீ உலகை தயார் செய்வாய். பழைய ஏற்பாட்டில் நான் என் மக்களிடம் இறைவாக்கினரையும் அவர்களுடன் சேர்த்து இடி மின்னலையும் அனுப்பினேன். இன்று உலகமாந்தர் அனைவரிடமும் என் இரக்கத்துடன் உன்னை அனுப்புகிறேன். என் இரக்கத்தின் அருளை பெறும் ஒரே வழி நம்பிக்கை மட்டுமே. அதிகம் நம்பிக்கை வைப்பவர் அதிகம் பெற்றுக்கொள்வர். என் இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கும் ஆன்மா மிகவும் மகிழ்வுறும். ஏனெனில் நானே அதை கவனமுடன் பார்த்துக் கொள்கிறேன். தன் அன்பு பணியாளர் என்று ஃபவுஸ்தினாவை அழைத்த இயேசு இறை இரக்கத்தை குறித்து அவர் தெரியப்படுத்தியதையெல்லாம் எழுத வேண்டியது ஃபவுஸ்தினாவின் பணி என்றும், அதை படிப்பதால் ஆறுதல் பெறும் மக்கள் தைரியமாக தன்னை நெருங்க முடியும் என்றும் கூறினார். எனவே ஃபவுஸ்தினா கடினமான சூழலிலும் ஆன்மாக்களின் மீட்பிற்காக நேரம் கிடைத்த போதெல்லாம் எழுதினார். அவர் எழுதிய 6 குறிப்பேடுகளும் நற்கருணை தயாரிப்பு என்ற சிறிய கையேடும் பின்னர் பல பத்திகளாக பிரிக்கப்பட்டு எண்கள் இடப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டன. புனித ஃபவுஸ்தினாவின் நாள் குறிப்பேட்டில் மொத்தம் 1828 பத்திகள் உள்ளன. எல்லையற்ற இறை இரக்கத்தை பெற இயேசு கூறிய வழிகள்: இறை இரக்கத்தின் படம், இறை இரக்கத்தின் திருவிழா, இறை இரக்கத்தின் ஜெபமாலை, இறை இரக்கத்தின் நேரம். இறை இரக்கத்தை பெற்றவர்கள் அடுத்திருப்பவரின் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். நீ உனக்கு அடுத்திருப்பவர் மீது எங்கும் எப்போதும் இரக்கத்துடன் இருக்க வேண்டும். இதற்கு நான் 3 வழிமுறைகளை கொடுக்கிறேன். முதலாவது செயல், 2வது சொல், 3வது ஜெபம். இவ்வாறே ஆன்மா என் இரக்கத்தை மகிமைப்படுத்தி
சிறப்பிக்க முடியும். சிறு வயதிலிருந்தே நற்கருணை ஆண்டவரை மிகவும் அன்பு செய்த ஃபௌஸ்தினா தன்னை திவ்ய நற்கருணையின் மரிய ஃபௌஸ்தினா என்றும் குறிப்பிட்டார். அவர் ஆண்டவர் இயேசுவை மட்டுமல்லாமல் அன்னை மரியா, புனிதர்கள், வானதூதர்களையும் காட்சிகளில் கண்டார். பல அரிய வரங்களை பெற்றிருந்தாலும் அவையெல்லாம் புனிதத்தை குறிப்பன அல்ல என்று கூறி கடவுளுடன் நெருங்கி வாழ்வதே புனிதம் என்றார். ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு தன்னுடைய விருப்பங்களை விட இறை திருவுளத்தை எங்கும் எப்போதும் எல்லாவற்றிலும் நிறைவேற்றுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்ந்தார். 13 வருடங்கள் அருள் சகோதரியாக வாழ்ந்த ஃபௌஸ்தினா இறுதி நாட்களில் காச நோயால் துன்புற்று இறைவனிடம் செல்லப் போகிறோம் என்ற மகிழ்வுடன் 33வது வயதில் இறந்தார். அருள் தந்தை மிக்கேல் சொபோக்கோ இறை இரக்கமே கடவுளின் மாபெரும் குணம் என்பதை உணர்ந்து இறை இரக்கத்தை பற்றி நிறைய எழுதினார். இறை இரக்கத்தின் திருவிழா நடைபெற வேண்டியது முக்கியமானது, தேவையானது என்று எடுத்துரைத்தார். இறை இரக்க ஆண்டவரின் படம், ஜபமாலை, நவநாள் ஜபங்களை அச்சடித்து இறை இரக்க பக்தியை பரப்பினார். இறை இரக்க ஆண்டவரின் படங்கள் பல ஆலயங்களில் நிறுவப்பட்டன. ஆண்டவர் இயேசு ஃபௌஸ்தினாவிடம் புதிய துறவற சபை தொடங்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஃபௌஸ்தினா இறந்த பின் அது தன் பொறுப்பு என்றுணர்ந்த அருள் தந்தை ஃபௌஸ்தினா காட்சிகளில் கண்டு எழுதி கூறியிருந்தவாறே இறையிறக்க இயேசுவின் சகோதரிகள் துறவற சபையை தொடங்கினார். புனித ஃபௌஸ்தினா முன்னறிவித்தவாறே இறையிறக்க பக்தியை பரப்புவதில் பல தடைகளையும் துன்பங்களையும் சந்தித்தார். குழப்பமான சூழலில் 1959ஆம் ஆண்டு ஃபௌஸ்தினா வழியாக கிடைத்த இறையிறக்க பக்தி முயற்சிகளுக்கு திரு அவை தடை விதித்தது. ஆலயங்களில் இருந்த படங்கள் அகற்றப்பட்டன. ஆனால் கிராக்கோவில் புனித ஃபௌஸ்தினா இறந்த மடத்தின் சிற்றாலயத்தில் 2ஆம் உலகப் போரில் குடும்பத்துடன் உயிர் பிழைத்த ஓவியர் நன்றியாக வரைந்தளித்த படம் வைக்கப்பட்டிருந்தது. அப்படத்தால் அங்கே பல அற்புதங்கள் நிகழ்ந்து நிறைய மக்கள் வணங்கி வந்ததால் கிராக்கோவாயரின் அனுமதியுடன் அருள் சகோதரிகள் படத்தை சிற்றாலயத்திலேயே வைத்து தொடர்ந்து ஜெபித்து வந்தனர். பின்னர் கிராக்கோவின் ஆயரான புனித 2ஆம் ஜான்பாலின் முயற்சியால் புனித ஃபௌஸ்தினாவின் வாழ்க்கையும் அவரின் நாள் குறிப்பேடுகளும் மீண்டும் பரிசீலனை செய்யப்பட்டு திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்டன. அருள் சகோதரிகளின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட புனித ஃபௌஸ்தினாவின் திருப்பண்டங்கள் துறவற இல்லத்தின் சிற்றாலயத்தில் வைக்கப்பட்டன. அவரின் நாள் குறிப்பேடுகள் தொகுக்கப்பட்டு புத்தகமாக வெளியிடப்பட்டன. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் புனித ஃபௌஸ்தினாவை 1993ஆம் ஆண்டு அருளாளர் நிலைக்கும் 2000ஆம் ஆண்டு புனிதர் நிலைக்கும் உயர்த்தினார். உயிர்ப்பு ஞாயிற்கு பின்வரும் ஞாயிறை இறையிறக்கத்தின் ஞாயிறாக அறிவித்தார். உலகெங்கும் இறையிறக்கத்தின் படத்தை நிறுவி இறையிறக்கத்தின் திருவிழா கொண்டாடத் தொடங்கினர். புனித ஃபௌஸ்தினாவின் ஆன்மீக குருவான அருள் தந்தை மிக்கேல் சொப்போக்கோவுக்கு 2008ஆம் ஆண்டு அருளாளர் பட்டம் வழங்கப்பட்டது. கிராக்கோ வரும் இறை மக்களுக்காக புதிய பேராலயம் கட்டப்பட்டு திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பாலால் இறையிறக்கத்தின் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. பேராலயத்தின் கீழ்ப்பகுதியில் 5 சிற்றாலயங்கள் உள்ளன. ஏராளமான அருள் கொடைகளை பொழிய காத்திருக்கும் இறையிறக்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்து இரக்கத்தின் ஆண்டவரை நாடிச் செல்வோம். இறையிறக்கத்தை பெற்று நிலைவாழ்வை அடைவோம். அருளாளர் மிக்கேல் சொபோக்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித 2ஆம் ஜான்பாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரிய ஃபௌஸ்தினாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, உம்மை நம்புகின்றேன்.